பூமிகா, பூமிகா, ராதாம்மா, யாராச்சும் இருக்கீங்களா வீட்ல? அட ஆனந்தி, வாங்க ஆனந்தி, வாங்க உட்காருங்க. ராதா, நீயா? நீ எங்க இங்க? நேத்து தாங்க வந்தேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மலரம்மா நல்லா இருக்காங்களா? அப்புறமா வேற எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பூமாரி அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நீ என்ன அதிசயமா இங்க தெரியுது? வீட்டுக்கு வா வான்னு சொன்னா கூட வரமாட்டேன்ட்டு உங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்களா அங்க வந்து? சும்மாதான், ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதான் இங்க வந்து 2 நாள் இருக்கலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா? வாங்களேன், உட்காருங்களேன். டீ ஏதாவது குடிக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வீட்ல சாம்பார் பொடி இல்ல பாத்துக்கோ. கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அதான் பூமிகா கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கலான்ட்டு வந்தேன். இருக்கா எப்படி? சாம்பார் பொடியா? இருக்கும்னு நினைக்க. இருங்க, அண்ணியை கூப்பிடுறேன். அண்ணி. என்னாச்சு? என்ன பண்றா அவ? ஏன் ராதா, உன் மாப்பிள்ளை எங்க இருக்காரு? அங்கேயா இருக்காரு? ஆமா ஆனந்தி, அவருக்கு ஆபீஸ் வேலை அப்படி இப்படின்ட்டு இருக்கும்ல, அதனால அவங்க அம்மா கூட தான் இருக்காரு. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? தலைவலியா இருந்துச்சு ஆனந்தி, அதான் வந்தேன். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? டாக்டர்கிட்ட எல்லாம் போனியா? அதெல்லாம் டாக்டர் வீட்லயே வந்து பார்த்தாங்க. அவர் இருக்கார்ல, அவர் தான் டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்க்க சொன்னாங்க. அவங்க தான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதுனால தான் இங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? உன் அத்தை என்னன்னு விட்டாங்க? சரி ஆனந்தி, நீங்க வந்தது அனுக்காக்கு தெரியுமா? இல்ல தெரியாதுன்னு நினைக்க. மேபி தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அம்மா சொல்லி தானே இருப்பாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நான் எதுவும் சொல்லல. அனுக்கா கிட்ட சொல்லாமே நீங்க வந்திருக்க? தெரிஞ்சிருந்தா வீடை 2 ஆக்கிடுவாங்களா? ஏன் எதுக்கு 2 போறாங்க? ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒய்யாம வீட்டை 2 அவங்களுக்கு வேலையா? சமையல் வேலை ஏதாவது இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. ஏ ராதா, நீயா பேசுற இப்படி? புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி. எவ்வளவு நாளைக்கு குட்டை குட்டிட்டே இருப்பாங்க? கரெக்டா தான் சொன்னேன். குனிஞ்சிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வீர பெண்மணியை நான் ஒன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எல்லா காலமும் சூழ்நிலையும் தான் எல்லாரையும் மாத்துது. நீங்க கூட தான் முதல்ல மலர்விழி அம்மா கிட்ட எல்லாம் ஒழுங்கா பேசாம இருந்தீங்க. இப்ப நீங்க மாறலையா? அத மாதிரிதான். என்ன ராதா, சந்ததி சாக்குல சிந்து பாட்டிட்டு இருக்க? சும்மா சொன்ன ஆனந்தி, எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. இந்த பூமிகா எங்கதான் போனா? பூமிகா! ஏய் அம்மா, என்ன சத்தம் ஆனந்தி? மேல வர கேக்குது. நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல என்னால. ஐயோ சாரி பூமிகா, பாத்ரூம்ல இருந்தியோ? தெரியாம கத்திட்டனே, மன்னிச்சிரு. அண்ணி, அவங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி வேணுமா? இருக்கா? சாம்பார் பொடியா? இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருந்தா கொடுங்க, அப்புறமா திருப்பி தர்றேன். இதெல்லாம கடன் வாங்கிட்டு திருப்பி தருவாங்க? இருக்கு, நான் எடுத்துட்டு வர்றேன். சித்தி பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, வீட்ல தானே இருப்பா. நீ இருக்கன்னு தெரியாதுல ராதா, இருந்திருந்தா பூமாரி அக்காவே வந்திருப்பாங்களே. ஆமா, பூமாரி அண்ணிக்கிட்ட சொல்லுங்க சரியா, நான் வந்திருக்கேன்ட்டு. கண்டிப்பா சொல்றேன். எனக்கு வேற என்ன வேலை? வீட்டுல போனோன்னு நீ வந்திருக்கன்னு சொல்றது தானே வேலை. அப்ப அனு அண்ணிக்கிட்டையும் சொல்லுவீங்க என்ன? சொல்லணுமா வேணாமா? யுவர் விஷ். ராதா பரவாயில்ல, நல்ல போல்ட் ஆயிட்டியே. அதான் சொல்றேன்ல, காலமும் சூழ்நிலையும் எல்லாரையும் மாத்துன்னு. சிறப்பா தான் மாத்திருக்கு. ரித்தி உள்ள ஓடாத, என்கிட்ட இப்ப அடி வாங்க போற பாரு. அட ரித்தி பாப்பா. பூமாரி அண்ணி வாங்க, நீ வாங்க. என்னக்கா அந்த பக்கம்? ஏய் ராதா, எப்ப வந்த? நேத்து வந்த அண்ணி. ராதா இடி வாயில அடிப்ப, ராதான் பேர் சொன்னீனா? இப்ப என்ன சொன்னா? என்னக்கா நீங்க இங்க? அத ஏன் கேக்குற? இவ்வளவு ஹோம்வொர்க் செய்ய வைக்கிறதுக்குள்ள என் தலை பிஞ்சிரும் போல. வாடி ஹோம்வொர்க் பண்ணலான்னு சொன்னோம்னா எழுத்த விட்ட பக்கம் ஓடி வந்துட்டா. உள்ளதான் வந்த, சரி பிடிக்கலான்ட்டு. இங்க வந்து பார்த்தா ராதா நிக்கிறா, நீ நிக்கிற. நீ எதுக்கு இங்க வந்தியா? சாம்பார் பொடி இல்ல, சாம்பார் வைக்கிறதுக்கு, அதான் வந்தேன். எட்டி லூசு, இன்னைக்கு சாம்பாரா வச்சிருக்கு, அங்க சட்னி வச்சாச்சு போ. என்னக்கா சொல்றீங்க? சாம்பார் வைக்கிற மூஞ்ச பேரு. மணி எத்தனை ஆகுது? அதானே நானும் நினைச்சேன். மணி 8:30 ஆகுதே, எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருவாங்களான்ட்டு. இனிமே சாம்பார் பொடி போட்டு எப்ப சாம்பார் வைக்கான்ட்டு இப்பதான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்து சொல்லிட்டீங்க அண்ணி. சாம்பார் வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன், இப்படி ஆகும்னு நினைச்சு பாக்கலையே. ஆனந்தி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணா சாம்பார் பொடி வாங்கிட்டே போங்க. வாங்கிட்டு போய் நீங்க உங்களுக்கு தக்கன சாம்பார் வச்சு நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு சாம்பார் பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல. அட நீ வேற, சாம்பார் பிடிக்கும் தான் சொன்னேன், சாம்பார் வைக்க தெரியும்னு சொல்லலையே. அது சரி. ராதா நீ எப்ப வந்த? என்னாச்சு இங்க இருக்க? அக்கா, ராதாக்கு உடம்பு சரியில்லை, அதான் அங்க வந்திருக்கா. ஏ ராதா, என்ன சொல்ற? உடம்பு சரியில்லையா? இவங்க விட்டா மொட்டையிலே சொல்லிட்டு இருப்பாங்க போல. ரொம்பலாம் ஒன்னும் சரியில்லாம இல்ல, லேசா தலைவலியா இருந்துச்சு அண்ணி. அதான் அவர் வீட்டுல இருந்துட்டு வான்ட்டு சொல்லிட்டாரு. 2 நாள் அம்மா வீட்டுக்கு வரலான்ட்டு தான் வந்தேன். இங்கேயும் வரவே இல்லையா? அம்மாவும் ஒரே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, அதனாலதான் வந்திருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பூமாரி அக்கா, அது மட்டும் இல்ல, இவங்க வந்தது அனு அக்காக்கு தெரியாதான். தெரியாதுங்கல்ல, ஏன்னு கேக்குறீங்க? தெரிஞ்சா எப்படி விட்டுருப்பாங்க, அதான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டா போல. என்னாச்சு ராதா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இருந்தா சொல்லு என்கிட்ட. ஐயோ ஒண்ணும் இல்லக்கா, தலைவலி, அதான் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மத்தபடி வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் ஏன் இவ
இவ லூஸ் மாதிரி அனுக்கு தெரியாதுன்ட்டு இருக்கா. அவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்? இது எங்க வீட்டுல நடக்கிறது தானே. பாத்தீங்கள்ல ராதாவை எப்படி பேசுறான்ட்டு. இந்த தைரியம் உங்களுக்கு வந்திருக்கா இல்ல எனக்கு வந்திருக்கா? சும்மா இரு ஆனந்தி, எதுக்கு எடுத்தாலும் முரண்பாடா பேசிக்கிட்டு. பேசாம இரு. சாம்பார் பொடி வந்தோட வாங்கிட்டு வீட்டை பக்கம் போ. சும்மா ஏதாவது பேசி கலகத்தை இழுத்து விட்டு போயிடாத. அவளே இப்பதான் அவ அத்தை கூட ஒழுங்கா இருக்கா. ஆமா, தேவையில்லாத சண்டையை நான் தான் இழுக்க போறேன் பாரு. இவ அத்தைக்கும் அன்னிக்கும் சண்டையை போட தெரியாது. உன டெய்லியும் சண்டை தான் போடுறாள்வ. உமரி அக்கா, நீங்க எப்பங்க வந்தீங்க? இப்பதான் பூமிகா வந்தேன். இவதான் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன்ட்டு ஓடி வந்துட்டா. இவளை பிடிக்கதான் வந்தேன். அப்பதான் ராதா வந்திருக்கதே தெரியும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்க உங்க அத்தை காணோம்? அத்தை வெளியே கடைக்கு போயிருக்காங்க. ராதா நேத்து தான் வந்தா. ஏன் பூமிகா, உன்ட்ட நான் என்ன கேட்டேன்? கையில ஒண்ணு இல்லாம வந்திருக்க. ஐயோ ஆனந்தி, ஒண்ணு இல்லாம வரணும்னா இல்ல. சாம்பார் பொடி இங்கேயும் தீர்ந்துட்டு போலையே. இல்ல, அத்தை வந்தோட எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டு தரவா? சரியா போச்சு. இதுக்குதான் இவ்வளவு நேரமா என்ன இங்க நிக்க சொன்னியா? நான் போய் சட்னி வச்சு சாப்பிட போறேன்ப்பா. இந்த சாம்பார் பொடியை வாங்கி எப்ப சாம்பார் வைக்கிறதா? அத்தை வந்தோட எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டு வேணா வாங்கிட்டு வந்து தரவா? நான் வேணா வீட்டுல வந்து தரேனே. வேண்டாம் பூமிகா, இப்பதான் பூமாரி அக்கா சொன்னாங்க சட்னி வச்சுட்டாங்களாம். நான் அதே வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்களே சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கோங்க, சரியா? என்ன ஆனந்தி, சும்மா கிண்டல் தான் பண்ணேன். ரித்தி, ராதா ஆண்டிய மறந்துட்டியா? வரவே இல்ல பாத்தியா நீ? எங்க ஆண்டி வர்றது? எங்க அம்மா எங்கேயுமே விட மாட்டேங்காங்க. நான் அடிக்கடி உங்களை கேட்டுட்டே இருப்பேன் தெரியுமா? எங்க அம்மா கிட்ட வேணா கேட்டு பாருங்களா. ராதா அத்தை எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன். அவ கேட்டுட்டே தான் இருப்பா. ராதா, நீ தானே வரமாட்டேங்க. இங்க ஒரே அடியா அங்கே தான் இருக்க. என்ன நீ பண்றது? வீட்டு வேலையிலே நேரம் சரியா போயிடுது. எங்க வர்றது? அதுவும் சரிதான், எல்லாரும் வீட்லயும் அப்படிதானே இருக்கு வேலை. ஏய் ரித்தி, வரியா கிளம்புவோம். என்ன நீ இருங்களா? இந்தா சொல்றேன்ல, இவளை கூட்டிட்டு போய் ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும்ட்டு. லேட் ஆயிட்டு. இங்க தானே இருப்ப 2 நாளா. அப்புறமா ஒரு நாள் வர்றேன், சரியா? சரிங்க நீ. பூமிகா வர்றேன். சரிக்கா. எடி வா. சரி, அப்போ சாம்பார் பொடி இல்ல. ராதா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எத்தனை வாட்டி கேப்பீங்க ஆனந்தி? நீங்க என்ன கேட்டாலும் ஒரு பிரச்சனை இல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தா நானே சொல்லி விடுறேன், சரியா? அப்புறம் போய் உங்க அனு அக்கா கிட்ட சொல்லுங்க. வர வர உனக்கு ரொம்ப பயமத்து போச்சு. என்ன ஆனந்தி பயப்பட சொல்ற? அவளுக்கு என்ன நேத்தா கல்யாணம் ஆயிருக்கு? இன்னும் அத்தைக்கும் அன்னிக்கும் பயந்துட்டு இருக்கிறதுக்கு. கரெக்டா தான் சொன்னேன். ஆனா நம்மளாம் இன்னும் பயந்துட்டு தானே இருக்கோம் பூமிகா அத்தைக்கு. நீங்க வேணா பயந்துட்டு இருங்க, என்னையும் சேர்க்காதீங்க. அது சரி. உனக்கு என்ன, நல்லா அத்தை அமைஞ்சிருக்காங்க. எங்க அத்தை பேரு நிமிஷத்துக்கு ஒருக்க வேலையை ஆவிக்கிட்டே இருப்பாங்க. யாரு? மலர்விழி அம்மாவா? பாவம் அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க இருப்பாங்க. நீங்க என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்குலாம் அந்த மாதிரி அத்தை கிடைக்கிறதுக்கு கொடுத்து தான் வச்சிருக்கணும். தேவையில்லாம நீங்க கிடைச்ச இதை பார்க்காம வம்புல கூட்டம் போட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் சொல்லிடாத ராதா. எதா இருந்தாலும் நீ அந்த வீட்டில் வந்து இருந்து பார்த்தா தெரியும் அத்தை எவ்வளோ வேலையாகிறாங்கன்ட்டு. சும்மா எடுத்த கௌத்தோன்னு முடிவெடுத்துறாத. எங்கள் அத்தையை பற்றி உனக்கு 2 மணி நேரம் தான் இருந்து பார்த்துருக்க. அதனால ஃபுல்லும் தெரியாது டீட்டெயில். வந்து இருந்து பாரு 4 நாள், அப்புறம் தெரியும் அவங்க யாருன்னு. என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மலர்விழி அம்மா. நான் வரதான் போறாங்க பாக்குறதுக்கு. சரிம்மா வா. சரி, நான் கிளம்புறேன். பூமிகா வர்றேன். சீக்கிரமா போகணும். எத்தனை தோசை சுட்டு வச்சிருக்காங்களோ தெரியல. காலியாகிறதுக்குள்ள சீக்கிரமா போய் சாப்பிடணும். ஆனந்தி மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. சரியான காமெடி கேரக்டர் இவங்க. அந்த வீட்டுல பாத்தியா, ஒருத்தங்க சாந்தமான கேரக்டர், ஒருத்தங்க வில்லி, ஒருத்தங்க நல்ல ஜாலியான கேரக்டர், ஒருத்தங்க என்னன்னு தெரியல. எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாரு. கரெக்டா தான் நீ சொன்னீங்க. அண்ணி, வில்லின்னு யார சொல்றீங்க? எங்க அண்ணியா? எம்மா தாயி, நான் உன் அண்ணியெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லலாமா? காதுல போய் சொல்லிட்டு போயிடாத, அப்புறம் தாண்டவம் மாட்டிட போறாங்க. அண்ணி சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. உண்மைதானே அது. உண்மையோ பொய்யோ நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற வரை இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். தேவையில்லாம வாயை கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நம்ம வாய் தான் புண்ணாகும். சரி வா சாப்பிடுவோம். அண்ணன் எங்க அண்ணி? மேலதான் இருக்காரு உங்க அண்ணன். வா மொத்தமா தான் சாப்பிடுவோம். சரிங்க அண்ணி. என்னது பண்ணிருக்கீங்க? சப்பாத்தி குருமா. எப்படி பண்ணீங்க? காலையில. ஏன் அண்ணி, இனி எழுப்புங்கன்னு சொன்னேன்ல. அசந்து தூங்கிட்டு இருந்தமா, அதான் எழுப்பல. சரி வா